வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வார்த்தைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனத்தை நிறுத்தி ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையினுடைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவினால் பயன்படுத்தப்பட்ட பவுலின் வெற்றிகரமான ரகசியம் என்ற தலைப்பிலே கர்த்தர் வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லண்டன் மிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மிஷன் இந்தியாவுக்கு மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். யார் போவார்கள் என்று கேட்டார்களாம். அந்த ஆராதனையிலே பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பண வசதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். யாரும் கை தூக்கல. அந்த ஆராதனையிலே ஒருவர் கை தூக்கினார். அவர் பேர்தான் வில்லியம் கேரி. அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. புதிய செருப்பு தைப்பதல்ல, பழைய செருப்பு தைக்கிறவர். பழைய செருப்பை தச்சு ஜீவனம் பண்ணுகிறவர். அவர் ஏன் கை உயர்த்தினார்னா, இந்த செய்தி ஆற்றலிருந்து வருவதற்கு முன்பதாக இந்தியாவினுடைய வரைபடத்தை வைத்து இந்தியாவினுடைய மக்கள் மனம் திரும்ப வேண்டும், இந்தியாவினுடைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்தியாவிலே கிறிஸ்து அறியப்பட வேண்டும் என்று அவர் வைத்த ஜெபம், அங்கு சொன்ன அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ளாக இந்தியாவுக்கு பிரயாணித்து வரக்கூடிய விமானங்கள் இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 17 நாளுக்குள்ளாக கப்பலில் பிரயாணித்து இந்தியாவுக்கு வர வேண்டிய டெக்னாலஜிகள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பாய்மர கப்பல் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. மன்சூன் காலத்தில் அந்த எந்த திசையை நோக்கி காற்றழுத்தம் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கிதான் பல மிஷனரிகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக இந்தியாவுக்கும் பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். அப்படி தன்னை அர்ப்பணித்து தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளான உந்துதலிலே இந்தியாவுக்கு வந்தவராகும் வில்லியம் கேரி. ஏன் வில்லியம் கேரிக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? எதற்கு வில்லியம் கேரிக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வந்ததென்றால், ஒரு பவுலினுடைய தூண்டுதல், ஒரு பவுலினுடைய ஊழிய வாஞ்சை, ஒரு பவுலினுடைய தேவனுடைய ஈர்ப்பம் இந்த வில்லியம் கேரியை தொட்டது. நான் நீண்ட காலம் சில சப்ஜெக்டுக்குள்ள நின்று உங்களுக்கு பேசினேன். ஒரு தனிநபரை எடுத்து பிரசங்கித்து அநேக நாட்கள் ஆயிற்று. இன்றைக்கு ஆவியினால் அதை ஏவப்பட்டேன். அப்படி ஒரு மனுஷனை போக்கஸ் பண்ணி அந்த மனிதனுக்குள் இருக்கிற தெய்வீக வல்லமையை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஜெபத்தோடு இந்த காலையிலே நிற்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு அந்த 9ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். எல்லாம் எடுத்து சொன்னோம்னு சொன்னா ஒரு பிரசங்கத்தினுடைய கம்ப்ளீட்டுக்குள்ள நம்ம வர முடியாது. அதனாலதான் உங்க மைண்ட்ல இந்த ரீடிங் இந்த போர்ஷனை உங்களுக்கு நான் சொன்னேன்.
ஒரு சவுல், சவுலுடைய கேரக்டர், சவுலுடைய பொருளாதார நிலை, சவுலுக்கு இருந்த திறமைகள் என்னதென்பதெல்லாம் நாம் பல நேரத்தில், பல சூழ்நிலைகளில், பல பிரசங்கத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பவுல் சவுலாயிருக்கும் பொழுது அவன் நியாயப்பிரமாணத்தை கமாலியனுடைய பாதத்திலிருந்து உட்கார்ந்து படித்து தேர்ந்தவன். அவனுக்கு ஓடின கப்பலுடைய எண்ணிக்கை அவனுக்கு தெரியாது. அவ்வளவு பொருளாதாரத்தில் அவன் செழிப்பிலே வளர்ந்தவன். சன்னத்திரிய சங்கத்தின் உறுப்பினர். சபையை துன்பப்படுத்துவதற்கு, சபையை வேதனைப்படுத்துவதற்கு, ஊழியர்களை கல்லறிந்து கொள்வதற்கான அதிகாரத்தை அண்டைக்குள்ள அரசாங்கத்திலிருந்து பெற்றுக் கொண்டவன். அவன் சபையை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் தமஸ்குரு பட்டணத்திலே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு பிரகாசம் உண்டாய் அவன் கண்ணை குருடாக்கினது. அவன் கேட்கிறான், நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அப்படி அவனை என்ன போட்டு வீட்டு கூட்டி போனாங்க? கைலாங். அவன் 3 நாள் புசியாமல் குடியாமல் கண் குருட்டாட்டமாய் இருக்கிற நேரத்தில் மறுபுறத்திலே ஒருவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாளனாய் மாறுவீர்கள். உங்களை ஜெபிப்பீர்களானால் உங்களை ஏதோ ஒரு இடத்தில் உங்களை அவர் பயன்படுத்துவார். அப்படி பல அனுபவங்கள் இந்த அனனியாவுக்கு ஏற்பட்டது போல என் வாழ்விலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே ஒருவன் குருட்டாட்டமாய் அவன் சுய காரியங்களை நல்லா ஓடிக்கொண்டிருந்தவன் கண் குருடாக்கி இருக்கும் பொழுது ஒருவர் சொல்லுகிறார், அனனியாவே, நீ நேர தமஸ்குரு பட்டணத்துக்கு போய். ஒருவன் என்னதான் இருக்கிறான்? கண் பார்வையற்றவனாயிருக்கிறான். ஒருவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனிடத்தில் போக வேண்டும். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நோ ஆண்டவரே, என்ன நீ எங்க விட்டாலும் போறேன், நான் யார்கிட்ட போக மாட்டேன், சவுலுக்கிட்ட போக மாட்டேன். ஆண்டவர் திரும்பி சொன்னார், நீ போயே ஆக வேண்டும், நீ போக வேண்டும். அவன் போகிறான். போகும் பொழுது என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் வாசித்தீங்க. அவன் போய் அவனுக்காக பரிதபிக்கிறான், ஜெபிக்கிறான். அவன் கண்ணில் இருந்து என்ன விழுந்துச்சு? மீன்ல நீங்க அம்மாமாரே, நீங்க மீனை கடுக சொல்ல என்ன வரும்? செதில் வரும். அவன் கண்களுக்குள் இருக்கிற குருட்டுத்தன்மை என்ற தேவனுக்கு பிரியமற்ற வாழ்வு வாழ்ந்த அந்த கண்ணனுடைய குருட்டுத்தன்மையை பரலோகத்தின் தேவன் ஒரு அனனியாவை பயன்படுத்தினார். அவன் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டான். அவன் ஞானஸ்தானம் பெற்றான். அன்றைக்கு தொடங்கின கனமான ஊழியம் இந்த பவுலினுடைய ஊழியம். அவன் பெயர் மாற்றப்பட்டது. இந்த காலையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த மனிதன் பட்டதான ஒரு 49 காரியமாகும் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு அடிப்பிழறாமல் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நான் ரொம்ப வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த பவுலினுடைய வாழ்வில் அவன் பட்ட ஒவ்வொரு பாடுகள். இப்போ நான் அந்த வசனத்தை எல்லாம் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போனோம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் முடியவே முடியாது. அவ்வளவு சொல்லி உங்களுக்கு போர் அடிக்காம இருக்க, உங்களுக்கு அந்த கண்டென்ட் மாத்திரம், அதனுடைய ஆழமான காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த 3 வசனத்துக்கு மேல வேறொரு வசனத்தை இன்னைக்கு நான் வாசிக்க உங்களை நான் முற்படவில்லை. 8ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனம், உமது நிமித்தம் எந்த நேரமும் என்னப்படுகிறேன், கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிற படி நேரிட்டாலும். அடுத்த வசனம் 36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அடுத்த வசனத்தை கூட, இவை எல்லாவற்றிலேயும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே
முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பவுல் பேஸ் பண்ண 49 காரியமாகும் இன்னைக்குள்ள பிரசங்கம். இந்த பவுல் தன்னுடைய ஊழியத்தில் தமஸ்குருவிலே எடுத்த தீர்மானத்தின் விளைவு என்பது அவன் 49 சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டான். அதை ஒவ்வொன்றாக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். நம்பர் 1, அவன் பட்டது உபத்திரவம். சொல்லுங்க, உபத்திரவம். இன்னைக்கு நமக்கெல்லாம் வேலை இருக்கிறது, நமக்கு கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம். ஆனால் நம்ம ஊழியத்திற்காக சமர்ப்பித்து ஊழியம் செய்வதற்காக இந்த பவுலை போல முன்வருவதில்லை. பவுல் ஊழியத்தில் அவனுக்கு கிடைச்சது உபத்திரவம். ஒரு இடத்துல இந்த மனுஷன் உபத்திரவப்பட்டது நல்லது, அதெல்லாம் நான் தேவ பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அதனால் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் தன்னுடைய குடும்பத்தை வைத்தல்ல, தன்னை வைத்தல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உபத்திரவம் கிறிஸ்து இயேசுவினுடைய ஊழியத்தின் நிமித்தம் அவன் உபத்திரவப்பட்டான். இந்த காலையிலே இந்த கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்காக எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உபத்திரவப்பட்டது உண்டா என்று கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவதாக இந்த பவுல் பேஸ் பண்ண இரண்டாவது காரியம், அவன் வியாகுலப்பட்டான். அவன் என்ன பண்ணான்? வியாகுலப்பட்டான். இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, நீ தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்காக நீ வியாகுலப்பட்டது உண்டா? ஒருவனுடைய வியாகுலம் ஒரு தமஸ்குரு பட்டணத்தில் அவனை சந்தித்த ஆண்டவர் அவன் எழுதின நிருபங்கள் உலக அளவு ரீச் ஆச்சு. இன்னைக்கு ரீச் ஆகிக்கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இந்த பவுல் பேஸ் பண்ணது துன்பம். எல்லாரும் தங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு சமர்ப்பிக்கிறீங்க, ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்வில் உங்க பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் துன்பம் வர சொல்ல வேண்டாம், அதை விட்டுட்டு வருதுன்னு சொல்லி எத்தனை பேரண்ட்ஸ் தீர்மானம் பண்ணுகிறாங்க தெரியுமா? எத்தனை ஊழியர்கள் ஊழியத்தில் துன்பம் நெருக்கடிகள் என்று ஊழியத்தை விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா? இந்த வேதம் சொல்லுறது, கலப்பையில் ஒருவன் கை வைத்து விட்டால் அதை பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுக்கு உகந்தவன் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்தின் நிமித்தம் துன்பங்கள், ஊழியத்தின் நிமித்தம் வியாகுலங்கள், நெருக்கங்கள் வந்த பொழுதும் அதெல்லாம் சகித்து அர்ப்பணித்து நிற்கிறவன். ஒரு நாள்ல ஒருவரை கல்லறிய சொல்ல அவ்வளவு சுகம், அவ்வளவு பெருமை. நான் கல்லறிஞ்சேன், அவன் வஸ்திரம் என்கிட்ட இருந்தது, எங்க கட்டளைய அவங்க எல்லாம் நிறைவேற்றினாங்கிற ஒரு ஆணவம் இருந்த இடத்துல கிறிஸ்துவை அறிகிற அறிவினால ஒருவன் துன்பப்படுகிறான். இந்த காலையிலே நாலாவதாக பஞ்சம். நான் முகவரியாக சொன்னேன், கமாலியனுடைய பாதத்தில் நியாயப்பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்தவன். எந்த ராத்திரியில நியாயப்பிரமாணத்தில் எந்த வசனம் எங்க இருப்பிடம்னு தட்டி கேட்ட சொல்லுகிறவன், அவனுக்கு ஓடின கப்பலினுடைய எண்ணிக்கை அவனுக்கு தெரியாது என்று சொல்லி சரித்திரத்தை படித்திருக்கிறேன். ஆனால் இப்ப கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் அவன் பஞ்சத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறான். அஞ்சாவதாக ஒரு சன்னத்திரிய சங்கத்தில் உறுப்பினரான நல்ல நாலேஜ் உள்ளவனாக இருக்கணும், நல்ல அறிவு, வேத அறிவு உள்ளவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு மாத்திரமே அந்த சங்கத்தில் அந்த மெம்பராக முடியும். இப்போ அவன் ஆடை இல்லாதவனாய் மாற்றப்படுகிறான். என்ன படிப்பிச்ச பைபிள் காலேஜில் ஒரு குரியன் என்கிற ஒரு ரெவரண்ட் உண்டு. அவர் ஆர்த்தடாக்ஸ் என்கிற சபையை சார்ந்தவர். அவரை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க. பைபிள் காலேஜ் அனுப்ப சொல்ல அவர் குடும்பமானவர் தன்னுடைய குழந்தைக்கு எப்பொழுது வழக்கமாய் கொடுத்து கொண்டிருக்கிற அமில்டின் ஒரு நாள் தீர்ந்து போச்சு. மனைவி சொல்றாரு, கிளாஸுக்கு போக முன்ன இன்னைக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு என்ன கிடையாது, அமல் இல்ல. அவருக்கு கிளாஸுக்கு கரெக்டான டைம்ல அட்டெண்ட் ஆகணும். பைபிள் காலேஜ் வாழ்க்கை என்கிறது
ஒரு மனிதனை ஒரு நல்ல நிலையிலே உருவாக்குகிற இடமாக்கும் ஒரு இறையியல் கல்லூரி. டைம் ரொம்ப மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும், பங்க்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டா இருக்கணும். அவருக்கு வகுப்பு போயிட்டாரு, அவருக்கு கிளாஸில் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு அமில்டன் தீர்ந்து போயிட்டேங்கிற ஒரு பெரிய வியாகுலம், ஒரு பயங்கர பேடன். அப்பொழுது அன்னைக்கு வரையும் அந்த காலேஜில் வராத ஒரு காரியம், ஒரு வண்டி நிறைய பால் அதனுடைய பொடி வந்திருக்கு. அன்னைக்கு படிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனா அந்த வகுப்பில் ஆசிரியர் இந்த ஊழியக்காரனை மட்டும் கூப்பிட்டு, நீ போய் இதை அவ்வளோத்தையும் அந்த கார்டன்ல இறக்கி வச்சிரு. இறக்கி வைத்து முடிய சொல்ல ஒரு 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 பேக்கேஜ் சொன்னாராம், இது உன் வீட்டில் கொண்டு வச்சுட்டு வா. அவர் தன்னுடைய வீட்டுக்கு போய் அதை திறந்து பார்க்கும் பொழுது அதில் பல பால் பாக்கெட் இருந்ததாக அவர் தன் அனுபவத்தை சொன்னார். இங்கே பவுல் தனக்கு வஸ்திரம் இல்லாத நிலையில் துன்பப்படுகிறார். ஏன் அவர் வஸ்திரம் இல்லாம மாற்றப்பட்டார் என்கிற சரித்திரத்தை சொல்ல போறேன். இப்போ கப்பல் பிரயாணத்தில் ஊழியத்தின் நிமித்தம் கப்பல் சேதமடைந்தது, கப்பல் விபத்துக்குள்ளாக சிக்கினது. இந்த பவுலுக்கு கிடைச்சது ஒரு பலகை மட்டும். அல்லேலூயா. அந்த பவுல் அந்த பலகையில் இருக்க சொல்ல, அம்மாவினுடைய சரீரத்தில் பிறந்த கோலத்தில் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் அவர் தள்ளப்பட்டார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற வஸ்திரம் எவ்வளவு நினைச்சு பாருங்க. நமக்குள்ள அந்த பீரோவை திறக்க சொல்ல, நம்முடைய சாரியினுடைய கணக்கு பாருங்க, நம்முடைய பேண்டினுடைய ஜீன்ஸினுடைய சுடிதாரினுடைய அளவை எண்ணி பாருங்கள். ஒருவன் துன்பப்படுகிறான். யாருக்காக? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவினால லாபமானது எல்லாம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணம் பண்ணுகிற அனுபவம். ஆறாவதாக, அவன் வாழ்விலே நாசமோசங்கள். என்னது? நாசமோசங்கள். எவ்வளவோ நாசமோசங்கள் கண்ணுக்கு முன்னாக வந்தும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால அந்த நாசமோசத்துக்கு பயப்படல. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு காய்ச்சல் மண்டையடி, இல்லை ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்ற பணம் இல்லைன்னா அன்னைக்கு சர்ச்சுக்கு நம்ம கிடையாது. சபையெல்லாம் என்ன நினைக்கணும்? ஆசீர்வாதத்தின் செய்தி வேண்டும், நம்மளை ஆறுதல் படுத்துகிற செய்தி வேண்டும். இல்லைன்னு நான் சொல்லல, வேண்டும். ஆனால் ஒரு மனுஷனுடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏழாவதாக, அவனை மேற்கொள்வதற்கு பல பட்டயங்கள் எழும்பின. அவனை இல்லாமலாக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற பல எண்ணங்கள் அன்றைக்குள்ளவங்களுக்குள்ளே வந்தது. பட்டயத்தில் நின்றும் அவனை பாதுகாத்தான். நான் முகவரியாகவே சொன்னேன், கொஞ்சம் வசதியான பார்ட்டி, ஆனா இப்ப வீடு கூட இல்லை. நான் பல நேரத்தில் என்ன ஒன்று அனலைஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த ஊர்ல இந்த 26 ஆண்டுகள் இந்த கையில தந்த அநேக காணிக்கைகள், அந்த காணிக்கையை மட்டும் நான் சேவ் பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு என் பிள்ளைகள் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து எத்தனையோ மடங்கு போயிருப்பாங்க. ஆனால் என்கிட்ட வந்த சகல பணமும் கர்த்தருக்காக விதைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விதையினுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த தேவாலயத்தினுடைய வளர்ச்சி என்பதை இந்த காலையில் பகிரங்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 26 ஆண்டுகளில் நான் சம்பாதித்த சம்பாத்தியம் என்பது ஒரு காரும் என் வீட்டில் கிடக்கிற பொருள் அல்லாமல், இந்த ஊழியத்துக்கு வந்த ஒரு பணத்தினாலே ஒரு சென்ற இடம் வாங்கினது கூட சரித்திரம் இல்லை. இன்றைக்கு காரும், போன வாரத்தில் டிடிஐல சொன்னேன், இது வெளியில கிடக்கு, பிளாட்ஃபார்ம்ல கிடக்கு. ஆதலால் சபையே, இந்த மனுஷன் சொல்லுதான், என் வாழ்க்கையில உறைவிடத்தை கிறிஸ்துவுக்காக இழந்தேன், இந்த கிறிஸ்துவுக்காக இதை நான் இழந்தேன் என்று அவர் சொல்கிறார்.
ஒன்பதாவதாக இவர் சொல்றாரு, வேலை பழுதுகள். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என்னது? வேலை பழுதுகள். பவுல்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல சுபாவத்தில் அவன் ஒரு நல்ல கூடாரம் போடுகிறவன், டெண்டர் அடிக்கிறதுல நல்ல நிபுணன். இரண்டாவது பவுல்கிட்ட பிடிச்சது தி ஹார்ட் ஒர்க்கர், நல்ல உழைப்பாளி. அவன் சொல்லுதான், வேலை பழுதுகள் இருந்தும் வேலையை ஓரம் கட்டிக்கிட்டு எப்படியாவது இயேசுவை மற்றவர்களுக்குள்ள ரீச் பண்ண வேண்டும் என்ற ஒரு பேடன பரலோகத்தின் தேவன் தந்தார். பல நேரத்தில் நம்ம வேலையை கொண்டு ஒதுங்கணும் தெரியுமா? ஏன் டிடிஐ? ஏன் நீங்கள் 1 மணி நேரமாவது கர்த்தருக்காய் பணி செய்ய வேண்டும்? ஒருவனுடைய பழுதான வேலையை வைத்துக் கொண்டு எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் தந்தாரு. வேலை பழுதுகள். அடுத்து அவன் சொல்லுதான், எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்டேன். எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன். அவன் மையப்படுகிறான். கடைசி அடுத்தபடியாக பழிவாங்கப்படுகிறான். என்ன படுகிறான்? பழிவாங்கப்படுகிறான். நான் இதெல்லாம் இன்னைக்கு இதை சிந்திக்க சொல்ல, ஆண்டவரே என்ன, என்னால் இது பக்கத்தில் கூடி போக முடியாது ஆண்டவரே. எதிர்ப்புகளும் விரோதங்களும் அவனுக்கு நேராக எழும்பினது. எதிர்ப்புகளும் விரோதங்களும் 12வது வந்தது. 13 அவரை படிக்க சொல்ல, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டார். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டார். அடுத்து 17 சொல்ல, நான் தவிப்புக்குள்ளானேன். நான் எங்க ஆனேன்? தவிப்புக்குள்ளானேன். நான் நிந்திக்கப்பட்டேன். அடுத்து சொல்றாரு, நான் அடிகள் வாங்கினேன். என்னதுக்காக? அடிகள் வாங்கினேன். அடுத்தவர் சொல்றாரு, நான் சிறையில் தள்ளப்பட்டேன். எங்க தள்ளப்பட்டேன்? எங்க தள்ளப்பட்டேன்? சிறையில் தள்ளப்பட்டேன். பாருங்க, 2 சம்பவம் அவருடைய ஊழியத்தில் நடக்குது. ஒன்று, இவளை வச்சு பிசினஸ் நல்ல பணம் வந்தவன் பணம் நஷ்டப்பட்ட பொழுது, அவனுக்கு விடுதலை கிடைச்சதை விட அவனுடைய வருமானம் குறைஞ்ச பொழுது ஒருவருடைய இருதயம் திறக்கப்பட்ட பொழுது, சிறைச்சாலையிலே ஒரு குடும்பமே முழுமையாக இரவிலே ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது, அவன் சிறைச்சாலைக்கு சென்ற நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு காலையில சபை கிட்ட கேட்கிறாரு கர்த்தர், மகனே மகளே, நீ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டனா நீ தெய்வமே வேண்டான்னு ஓடி போயிருப்ப. பவுல் சொல்கிறார், நான் சிறைப்பட்டேன், நான் பிரயாசங்களை பட்டேன் என்று இந்த பவுல் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, எனக்கு கண் விழிப்பா இருந்தேன். யாரா இருந்தேன்? கண் விழிப்பா இருந்தேன். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு நித்திரை எனக்குள்ள கண்ணுக்கு தூரமாய் போயிட்டு. இன்னைக்கு காலையில சபையை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு ஒரு குடும்ப காரியங்களுக்கு போக சொல்ல, உறவுகளை தேடி போக சொல்ல எவ்வளவு கண் விழிப்பீர்கள் தெரியுமா? அதனால் அவர் சொல்லுகிறார், நான் இந்த கிறிஸ்துவுக்காக கண் விழித்திருந்தேன். இன்னைக்கு ஒரு ஆத்துமாவுக்காக எத்தனை நாள் நீங்க கண் விழித்து ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஆத்தும பாரம் எத்தனை பேருக்கு இருக்கு என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அடுத்தவர் சொல்றாரு, நான் இந்த ஊழியத்திற்காக உபவாசம் இருந்தேன். ஒரு ஆண்டவர் தந்தாரு. எத்தனை உபவாசம் நீங்க தனிப்பட்ட முறையில் எடுப்பீங்க? இந்த சர்ச்சுக்குள்ள உங்களுடைய உபவாசம், உங்க வீட்டோட கேலண்டருக்கு நீங்க ஒரு நாள் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த கேலண்டர்ல போட்டிருக்கிறதான அந்த மீட்டிங்கை நீங்க ஒவ்வொரு நாள் உங்க வீடுகள் எல்லா வீடுகளுக்கும் அச்சிடப்பட்டு நல்ல தரமான ஒரு கேலண்டர் ஆகும். வருஷங்களாய் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுகிறோம்.
என்னைக்காவது ஒரு மனசாட்சி குத்தி இன்னைக்கு நான் ஆத்துமா ஆதாயத்துக்காக, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, என் கூட பணியாற்றுகிற சிலங்க சொல்லியிருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த இடத்துல சரண்டர் ஆகணும். அடுத்து சொல்றாரு, பல இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டேன். என்னப்பட்டேன்? கனவீனப்படுத்தப்பட்டேன். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் இந்த ஊழியத்தின் நிமித்தம் கனவீனப்படுத்து, அவதூறுக்குள்ளாக்கப்பட்டேன். என்னதுக்கு? அவதூறுக்குள்ளாக, குற்றச்சாட்டப்பட்டேன். பவுல் சொல்கிறார், நான் குற்றச்சாட்டப்பட்டேன். எனக்கு பயம் இருந்தது. எப்போ நான் காலை எந்திரிப்பேனா என்கிற பயம் எனக்குள்ளே இருந்தது. அவமதிக்கப்பட்டேன். என்னப்பட்டேன்? அவமதிக்கப்பட்டேன், கல்லறியப்பட்டேன். யாருக்காக? கிறிஸ்து இயேசுவுக்காக கல்லறியப்பட்டேன். கப்பலில் சேதமடைந்தேன். கப்பலில் சேதமடைந்தேன். எனக்கு அந்த 3வது மிஷனரி யாத்திரையில பவுலுக்கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அந்த பவுலுக்கு ஒரு காற்று அனுப்பி கர்த்தர் கரைக்கடிப்பிச்சாரு, கரங்களை தட்டி. அல்லேலூயா. இந்த காலையிலே பல நேரத்திலே கப்பல் சேதத்தை போல வாழ்வில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், உபத்திரம் வரும், நெருக்கம் வரும். அதுல எல்லாம் நீங்க பிடிச்சு நின்னுட்டீங்கன்னா உங்களை கனம் பண்ணி கர்த்தர் உயர்த்துவார். கடைசியா உங்க பைபிள் இருக்கிற கடைசி பக்கத்தை நான் திருப்ப போறேன். இப்ப இல்ல, ரொம்ப ஆழமா நீங்க இதை கேட்டு உணர்ந்து போக வேண்டும். அடிக்கடி பலவீனங்கள் பவுலுக்கு. என்னது? அடிக்கடி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்று நினைச்சு பாருங்க, மண்டேடி வந்து அன்னைக்கு ஜெபம் இல்லை தெரியுமா? ஒரு சின்ன காய்ச்சல், ஆனா வேலைக்கு ஓடிடுவோம், வேலைக்கு ஓடிடுவோம். மண்டேடி வந்து பலர் ஆராதனைக்கு வராமல் இருந்தது உண்டு. ஒரு சின்ன ஃபீவருக்கு ஆராதனைக்கு, கணவனுக்கு மனைவிக்கு சின்ன சின்ன கிளாஷ்ல ஆராதனைக்கு வராதவங்கள் உண்டு. அடிக்கடி பலவீனப்பட்டும் ஆண்டவருக்காக ஓட வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும், கர்த்தருக்காக ஓட வேண்டும். அன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற இந்த சர்ச்சுக்குள்ள கேம்பஸ்ல 4 டாய்லெட்டாக வந்திருக்கு. ஆனால் ஒரு நாளில் ஒரு டாய்லெட்டுக்காக நான், எனக்கு ஏதாவது ஒரு சம்பவம் அத்தியாவசியம் சொன்னா நான் பல வீடுகளை தேடி போன காலங்கள் இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் இப்படிப்பட்ட தியாகம் பண்ண வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட வேதனை அடைய வேண்டும்? நான் ஒருவரை ஃபாலோ பண்ணனேன். அவன் அடிக்கடி தேவ சமூகத்தில் பலவீனப்பட்டு கர்த்தருடைய பணிக்குள்ள காரியத்தில் எந்த இடத்துல குறை வைக்கல. அடுத்து இந்த பவுலை குறித்து நான் படிச்சது, ஆறுகளினால் வந்த மோசம். நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப சரித்திரத்தை கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரத்தினசாமி ஐயாவுடைய குடும்பத்தில் இந்த குன்றாருக்கு அக்கறையில் அவங்க இருந்த இடத்துல அவங்களுடைய பலர் மண்ணு கட்டடத்திலிருந்து விழுந்து செத்தவங்க, அதுல காப்பாற்றப்பட்டவர்கள் அந்த அம்மாவும் ஐயாவும். ரத்னசாமி சாருடைய குடும்பத்தினுடைய வரலாறு சொல்லுகிறேன். 4 நாள் அந்த மண்ணுக்குள்ள படுத்திருக்கிறாங்க. அதில் அவருடைய உறவுகள் யாருன்னு தெரியல, மரித்து போயிருக்கிறார்கள். ஆறுகளினால் ஊழியத்துக்கு. இன்னைக்கு நான் காலையில அங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், இங்க இருக்கிற தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு 45 நிமிஷத்துக்குள்ள என்ன செய்தலாம்? விமானத்தில் பறந்திறங்கலாம். அன்றைக்கு 2 மார்க்கம் மாத்திரம். ஒன்று போட்டிங், கூடி போன கப்பல், அடுத்தது நடராஜ பயணம். பவுல் தன்னுடைய யாத்திரையிலே ஆறுகளினால் வந்த மோசத்தினால. அப்ப நான் அதை படிக்க சொல்ல எனக்கு உணர்த்தப்பட்டேன், ஒருவேளை பல நேரத்தில் தண்ணி இவனை இழுத்துட்டு போயிருக்கலாம். ஒரு ஊழியத்திற்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அடுத்து இந்த பவுலை குறித்து படிக்க சொல்ல, கள்ளர்களால். என்னது? ஆறால? கள்ளர்களால் அவன் வேதனைப்பட்டிருக்கிறான். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு,
கிறிஸ்து இயேசுவினுடைய ஊழியத்துக்கு வந்த தர்ம பணத்தை யார் என்கிட்ட கணக்கு கேட்காதபடிக்கு நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். நான் வந்த 26 வருடம் முதல் தொடங்கின காலம் முதல் இன்றைக்கு வரை இங்குள்ள பணம் அவ்வளவு எழுதி திட்டப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பல சபைகள் ஒரு கணக்கில் வரவு இல்லை, செலவு இல்லை. எனக்கு நல்லா தெரியும். நான் வாங்குகிற ஒவ்வொரு பில்லையும் ஆண்டவர் சமூகத்தில், அதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் ராஜன் பாஸ்டர் கணக்கு சொல்லி ஆக வேண்டும். இன்னைக்கு காலையில் அவர் சொல்கிறார், நான் கள்ளர்களால் என்ன செய்யப்பட்டேன், மோசம் போகப்பட்டேன். அடுத்து சொல்லுதாரு, நான் வனாந்திரத்தில் வேதனைப்பட்டேன். வனாந்திரத்தை பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க. நான் வனாந்திரத்தை நேரடியாக பார்த்த ஒரு நபர் நான். நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு மரம் இருக்காது. காலையில் 7 to 8 ஸ்டார்ட் ஆகுத இந்த வெயில் சாயங்காலம் 6 to 7 வரையும் சில நாடுகளில் வனாந்திரத்தில் வெயில் அடிக்கும். ஆனால் அந்த வனாந்திர பிரயாணத்தில் தன்னுடைய அவ்வளவு சூடின் நிமித்தமாக கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட ஒரு நபராகும் இந்த பவுல். அடுத்தபடியாக கள்ள சகோதரர்களால். யாரால? கள்ள சகோதரரால். இந்த காலையிலே 43 சொல்லுது, கடும் குளிர். என்னது? கடும் குளிர். இந்த காலையில் நான் வேமனூரில் சொன்னேன், நான் போகிற ஆராதனைக்கு நாங்கள் பயிற்றுவித்த என் தாய் சபைக்கு போகணும்னா 3 கிலோமீட்டர் நடக்கணும். உங்களுக்கு தெரியும், கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஊரில் 6 மாதம் மழை பெய்யும். எத்தனை மாதம்? 6 months மழை பெய்யும். இங்கே உள்ள மழை அல்ல. அங்கே மழை ஒரு ஜூன் 6ஆம் தேதி 3ஆம் தேதி தொடங்கினா ஆகஸ்ட் மாதம் ஆகணும் அந்த சூரியனை பார்க்கணும்னா. இன்னைக்கு நிறைஞ்ச இடத்துல சொல்கிறேன், ஒரு காலத்தில் வீட்டில் ஸ்கூலுக்கு படிக்க சொல்ல ஒரு கோட் வாங்கி தருவாங்க. அந்த கோட்டை போட்டு ஆராதனைக்கு போன காலங்கள். இன்னைக்கு மனம் நிறைஞ்சி சொல்லுதேன், எங்கள் அம்மா என்னது பிளாஸ்டிக்கு இடுப்பில் கட்டுவாங்க, தலையில் கொங்காணி போடுவாங்க. அதிலையும் ஆராதித்த ஒரு சந்ததியாக்கும் இங்க நின்று பிரசங்கிக்கிறவர். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இங்க இருக்கிறவங்க கூடி போன 1 கிலோமீட்டருக்குள்ள 2 கிலோமீட்டருக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. உங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? குளிரினாலும் பனினாலும். பாருங்க, இந்த வீட்டுக்கு வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வர சொல்ல, நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து என்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண தொடங்கினோமோ அன்னையிலிருந்து பல நன்மைகள், பல உதவிகள், பல ஆசீர்வாதங்களை கத்து தந்திருக்கிறாரு. இன்னைக்கு 5 மணிக்கு உங்க மனசாட்சி கிட்ட தொட்டு கேளுங்க, எத்தனை பேர் நீங்க எந்திரிச்சிங்க? எத்தனை பேர் தேவ பாதத்தில் ஜெபம் பண்ணீங்க? பாருங்க, யூரோப் கண்ட்ரீஸில், சவுதி கண்ட்ரீஸில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வெயில் அடித்தா அவ்வளோ வெயில் அடிக்கும். ஆனால் அங்கே உள்ள அந்த குளிரை நம்மளால் அதை தாங்க முடியாது. யூரோப் கண்ட்ரீஸில் 0 டிகிரி செல்சியஸில் குளிர் தள்ளப்படும். நம்ம வீட்டில் ஏசி சூடுக்கு பயன்படுத்துகிறது போல ஹீட்டர் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அந்த குளிரிலும் ஒருவன் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பினான். அது தமிழகத்துக்கு, இந்த செங்கோட்டைக்கு வந்தது. அதுதான் ஹைலைட். அல்லேலூயா, அல்லேலூயா. உடலில் முள்ளு. என்னது? உடலில். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முள்ளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த ராஜன் பாஸ்டர் உட்பட எல்லாருக்கும். எனக்குள்ள ஒரு உடம்புல உள்ள ஒரு பெரிய வீக்னஸ் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது ஒரு சாப்பாடு என் வயிற்றுக்கு பிடிக்கலைன்னா எனக்கு ஒரு தலைக்குத்தி தலைவலி வரும். இந்த சாப்பாடு அவ்வளவு ஒமிட்டிங் பண்ணாட்ட இந்த தலைவலி என்னை விட்டு போகவே போகாது. பாசமாட்ட கட்ட தெரியும். இதே போல எல்லாருக்கும் ஒரு முள்ளு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பவுலுக்கு ஒரு முள்ளு தந்தாலும் அந்த முள்ளை தான் பொருட்டாக எண்ணவே இல்லை. தலை இருக்கிறது வர தலைவலி வரும், உடம்பு இருக்கிறது வர ஒரு காலத்தில் ப்ளஷர் வரும். என்னது ப்ளஷர் வரும்? ப்ரெஷர் நான் சொன்னது உங்களுக்கு தமாசுக்கு தான் சொன்னேன்.
சுகர் வரும். அதுக்கும் ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் வர உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். 45 பலவீனம். என்னது 45 பலவீனம்? பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லுது, எங்க நீங்க பலவீனப்படுகிறீங்களோ கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை சில நேரத்தில் இந்த வேலை தொடங்குது 2 தடவை வெண்ணி வச்சு குளிச்ச காலம் உண்டு. இது யாருக்காக? இது ஏன் பிள்ளைக்கும் என் மனைவிக்கும் என்னுடைய சந்ததிக்கு வாங்கி வைக்கிற சொத்து அல்லது. இது தேவனுடைய ராஜ்யத்திற்காக படுகிற பிரயாசம். இந்த காலையிலே 46 அவர் சொல்றாரு, நான் நிந்தனைகளை ஏற்று வாங்கினேன். என்ன வாங்கினேன்? நிந்தனைகளை ஏற்று வாங்கினேன். 47 எனக்கு மன தளர்வு உண்டாச்சு. நான் அடிக்கடி இந்த விஷயத்தில் நானும் ஒரு வீக்னஸ் உண்டு. இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இது ஸ்டாப் பண்ணிடலாமே, இந்த திட்டங்கள் எல்லாம் வேண்டாமே. ஆனாலும் என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் அதை செய்து தீர்ப்பதற்கான ஒரு தரிசனத்தை அவர் தந்திருக்கிறார். 48 உடன் ஊழியர்களால் என்னதால கஷ்டப்பட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நிறைவான இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா ஊழியர்களையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள், எல்லா ஊழியர்களை ஆதரியுங்கள், எல்லா ஊழியக்காரர்களை நேசியுங்கள். ஆனால் சபைக்கு நீ வாரத்தில் போயிடணும். ஆமென் சொல்லுங்க என்பதை இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். உடன் ஊழியர்கள் கூட இருந்தவங்க அவரை விட்டு விலகினாங்க. 49 பாம்புகளினாலும், என்னதுனால? சிங்கங்களினாலும் அவர் நெருக்கப்பட்டார். இந்த காலையிலே உங்க பைபிளுடைய கடைசி பகுதி எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்க பைபிளுடைய கடைசி பகுதி எல்லாரும் கடைசி எடுத்துக்கிட்டீங்களா? பவுல் சஞ்சரித்த இடம்னு ஒன்று வருதா? வந்துதா? அல்லேலூயா. இப்போ நீங்க வச்சிருக்கிற பைபிளில் என்னன்னா பவுல் சஞ்சரித்த இடம் மட்டும்தான் இருக்கும். எல்லாரும் கவனிங்க. இங்க என்ன பாருங்க, இந்த பைபிளில் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த பைபிளில் இது கலர்ஃபுல்லாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த கலர்ஃபுல்ல என்ன சொல்லியிருக்குன்னா, பவுல் சஞ்சரித்த முதல் மிஷனரி யாத்திரை, பவுல் சஞ்சரித்த 2ஆம் மிஷனரி யாத்திரை, பவுல் சஞ்சரித்த 3வது மிஷனரி யாத்திரை. எல்லாரும் என்ன கவனிக்கணும், உங்க பைபிள் இதே மாதிரி ஒரு பைபிளை நீங்க எல்லாரும் வாங்கணும். அதை மூளைக்கு வைக்கக்கூடாது, அதை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த பைபிளில் நீங்க வளரணும். அவர் பல இடங்களுக்கு 3 முறை அவர் மிஷனரி பிரயாணம் பண்ணி 14 நிருபங்களை நமக்காக எழுதி கொடுத்து இன்னைக்கு ஒரு பரதீசிலே அவர் இளைப்பாறுகிறார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு பவுலை போல நான் உன்னை மெனைய ஆசைப்படுகிறேன். பவுலை போல ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கான ஒரு மனசை வாங்கிட்ட வைக்க விரும்புகிறேன். அந்த பேடனை நான் உனக்கு தர விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த பவுல் சொல்லுகிறார், நான் எங்கெல்லாம் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எப்படி எழும்பினேனோ அப்படி எதிர்மறையாக கிறிஸ்துவுக்காக நான் மாற்றப்பட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆனபடினால பவுல் நான் கடந்து சென்ற 49 காரியத்தை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த 49 ஒன்று நம்ம பேஸ் பண்ணோம்னா நம்ம விசுவாச வாழ்விலிருந்து வெளியில் வந்து விடுவோம். நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்த பண்ணும் பொழுது நான் ஒன்று புடமிடப்பட்டேன். நான் செய்த சில தீர்மானங்கள், திட்டங்களை ஆண்டவர்கிட்ட சாரி கேட்டேன்.
மன்னிப்பு கேட்டேன். வேண்டான்னு சொல்லியிருக்க கூடாது என்று நான் உணர்த்தப்பட்டேன். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. பவுல் சவுலாய் இருந்தது எவ்வளவு தீவிரமோ, அவன் பவுலான பொழுது அவன் டோட்டல் லைஃப் மாறினது. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக கேரக்டர்ஸை எனக்கு எடுத்து சொல்ல முடியும். யாரும் சொல்லாத ஒரு பதத்தை இந்த பவுல் சொல்லியிருக்கிறார், என்னை பின்பற்றுங்கள். ராஜன் பாஸ்டர் சொல்ல முடியுமா என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று? எனக்குள்ள சில கோபங்கள் உண்டு, எரிச்சலாய் பேசுகிற அனுபவம் உண்டு. ஆனால் நான் பிரசங்கிக்கிற பவுல் இந்த 49 காரியத்திற்கு தன்னை அப்படியே ஒடுக்கி கட்டுக்கோப்பாய் கண்ட்ரோலாய் வாழ்ந்ததுனால சொல்கிறான், என்னை பின்பற்றுங்கள். பைபிளுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு பிரயாணித்த பிரயாணத்தை காட்டிலும், ஒரு அலையிலே சொல்லுங்க, இயேசு தான் பிரயாணித்த பிரயாணத்தை காட்டிலும் அதிக தூரம் பிரயாணித்து ஆண்டவருக்காக ஓடின ஒரு மனுஷனாகும் இந்த சென்ட் பால். அல்லேலூயா. ஆதலால் இந்த சென்ட் பாலுக்குள்ள இருந்த அபிஷேகமாகும் இன்னைக்கு அநேக இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகளுக்கு கர்த்தர் ஊட்டி வளர்த்தினது. நம்ம நாட்டில் ஒரு விதவை, ஒரு கணவனை இழந்து நிற்கிற விதவை நம்ம நாட்டினுடைய சட்டத்தின்படி அவள் உடன்கட்டை ஏற வேண்டும். இங்க பக்கத்தில் நீங்க இப்போ குற்றாலத்தில் எல்லாரும் போய் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? இன்னைக்கு குற்றாலத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி தந்தவர் மிஷனரி. அலையில சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் லைன்ல நின்று குளிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி தந்தவர் யாருன்னா மிஷனரி. யாருன்னு நீங்களே அடிச்சுக்காங்க, நீங்களே கூகுளில் போய் அடிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில பீர்மேட்டில் பிறந்தவனுக்கு குற்றாலத்தின் சரித்திரம் தெரியும். 7 கிலோமீட்டர் கூட இல்லை, இந்த சரித்திரம் தெரியாத இதுக்குள்ள இருக்கிறீங்க. இதுவரை தெரியாட்ட இன்னைக்கு போய் வீட்டில் படிக்கணும். அல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தாகத்தோடு இன்னைக்கு இங்கிருந்து புறப்படணும். நான் சும்மா இருக்க மாட்டாண்டவரே. இந்த பவுலை போல ஏதாகிலும் உங்க ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நான் உபயோகப்பட வேண்டும். அதற்கு ஒரு பெரிய தாகத்தை கர்த்தர் விதைச்சிருக்கிறாரு. ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, கர்த்தர்ட்ட உங்களை சமர்ப்பீங்க. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைப்பொருள் உம்முடையது. நீர் இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்தீர். இப்பொழுதும் நாங்கள் பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இப்பொழுதும் அந்த துக்கத்திற்கு, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல், சமாதானத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று மறு நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கத்துக்க நடிச்சு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.